இப்படி உலகம் முழுவதும் கடல்களாலும் கடன்களாலும் சூழப்பட்டது போல் ஊழல்களாலும் லஞ்சத்தாலும் சூழப்பட்டிருந்தது ஒரு தேசம். எந்த நிர்வாகங்களிலும் ஊழல் புரியலாம் என்றே வைத்துக் கொண்டாலும் மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் ஊழல் புரிந்தால் எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாலும் அந்த தேசத்தை காப்பாற்ற இயலாது. கல்விக்கு எந்த ஒரு தேசமும் உதவாது. கல்வி அறிவு பெற்றுவிட்டால் கேள்வி கேட்பார்கள், அறிவு விழித்துவிடும். மருத்துவத்துறைக்கு உதவினால் மரண எண்ணிக்கை குறைந்துவிடும். ஒரு தேசத்தின் அதிக அளவு மரணம் இன்னொரு தேசத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. மரணம் எந்த அளவிற்கு வருத்தத்துக்குரியதாக கருதப்படுகிறதோ இன்னொரு பிரிவிற்கு அது சந்தோஷத்தையும் தருகிறது. கியூபா, கொலம்பஸ் அமெரிக்க மண்ணில் காலடி வைத்து 13 நாடுகளின் குடியேற்றங்களை துவக்கிய போது ஸ்பெயின் தேசத்துக்காரர்கள் தென் அமெரிக்கா எங்கும் ஆக்கிரமிப்புகள், குறிப்பாய் கியூபா எங்கும் குடியேற்றங்களை வேகமாக உருவாக்கினார்கள். இங்கிலாந்தை விட அதிக மக்கள் தொகையை இறக்கியவர்கள் ஸ்பானியர்கள். இயற்கையிலேயே கியூபா மண்வளம் நிறைந்த பூமி. எதை விளைவித்தாலும் அது பல்லாயிரமாக விளையும். சொந்த இனத்தவர்களையே அவர்களின் வறுமையை காரணம் காட்டி அடிமைகளாக அடித்து துவம்சம் செய்து கசைக்கு பிழிந்து இரவு பகலாக வேலை வாங்கினார்கள். இதற்கு ஸ்பெயின் அரசு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பல் கப்பலாக கருப்பின அடிமைகளை இறக்கினார்கள். திடாகத்தரமான கருப்பின ஆண்களும் பெண்களும் 20 மணி நேரங்கள் வயல்களிலும் ஆலைகளிலும் கியூபா பிரபுக்களின் பண்ணை வீடுகளில் வேலை செய்தார்கள். 2 மணி நேரம் பணி செய்த இடத்திலேயே சாய்ந்து தூங்கிக் கொள்ளலாம். இவர்களுக்கு தரமற்ற மாவுகளில் ரொட்டிகளை ஒரு குழு 24 மணி நேரமும் சுட்டுக்கொண்டே இருக்கும். ஊழல் எவ்வளவு கொடியதோ அதைவிட அரக்கத்தனமான பணிச்சுமையும் ஊழியர்களின் வறுமையையும் அடித்தட்டு வாழ்க்கையும் கொடூரமானவை. யாராவது வானிலிருந்து இறங்கி வந்து தங்களை காப்பாற்றினால்தான் உண்டு என்று கண் கலங்கினார்கள். இவர்களை காப்பாற்ற ஒரு தேவதூதன் வானிலிருந்து இறங்கவில்லை, மனிதனாக பிறந்தான். மார்ட்டின் லூதர் கிங் வாழ்நாளெல்லாம் கருப்பின அடிமைகளின் விடுதலைக்காக அர்ப்பணித்தான். இன்னொரு தூதன் ஏற்கனவே அதிபராக பிறந்திருந்தான், ஆபிரகாம் லிங்கன். இருவரும் கடின முயற்சியில் பல போராட்டங்களுக்கு பின் அடிமை முறையை முற்றிலும் ஒழித்தார்கள். சந்தோஷப்படாதீர்கள், கியூபாவிற்கு வேறு ஒரு தலைவலி பிறந்திருந்தது, பாடிஸ்டா என்கிற சர்வாதிகாரி.